ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீட் எக்ஸாமில் ஒரே ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ் மீடியத்துக்கான மின்காந்த அலைகள் ஒன் ஷாட் சீரியஸ் தான் இது. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீக்கிரமாகவே சிலபஸ் முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. மின்காந்த அலைகள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் ஃபாரடே விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஃபாரடே என்ன சொன்னார்னா, ஃபாரடே விதி அது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஃபாரடே விதியின்படி இப்போது இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அப்போ இதில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். கரண்ட்டை பாஸ் பண்ணால் இங்கே ஒரு மின் தூண்டி வைக்கப்பட்டுள்ளது. மின் தூண்டினா யார்? இண்டக்டர். ஓகேங்களா? எல் என்ற மின் தூண்டி வைக்கப்பட்டுள்ளது. அப்போ இதில் கரண்ட் போகும். இதில் கரண்ட் போனோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதாவது காந்தப்புலம் உருவாகுது. அப்போ காந்தப்புலம் அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கரண்ட்டை மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன்? இப்போ ஃபஸ்ட்டு 5 வோல்ட்னு வச்சுக்கோம். இதில் பாஸ் ஆகக்கூடியது 1 ஆம்பியர்னு வச்சுக்கோம். இப்போ நான் அந்த கரண்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். கரண்ட் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா 1 ஆம்பியர் per 1 செகண்ட்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படி நான் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணால் எனக்கு இதில் போகக்கூடிய கரண்ட்டு சேஞ்ச் ஆகும். கரண்ட்டு சேஞ்ச் ஆனால் இதில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனிச்சுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காயிலே படுது. ஓகேங்களா? அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காயிலே படும் பொழுது அதனுடைய காந்த பாயம் சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். அப்போ காந்த பாய மாற்றம் எதை கொடுக்கும் அப்படின்னா மின்னியக்கு விசையை கொடுக்கும். மின்னியக்கு விசை எந்த திசையில் அப்படின்னா இஎம்எஃப்னு சொல்லக்கூடியது எதிர் திசையில் கொடுக்கும். அப்போது காந்தப்பாய மாற்றம் மின்னியக்கு விசையை கொடுக்கும். காந்தப்பாயம் அப்படின்னா என்னது? பை பி. மாற்றம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? சேஞ்சுன்னு சொல்லுவோம். சேஞ்சுனா என்ன அர்த்தம்? டி அப்படின்னு அர்த்தம். எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்? உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் சில நேரங்களில் டைமை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா dy/dt. எதை கொடுக்கும்? மின்னியக்கு விசை. மின்னியக்கு விசை என்ன? இஎம்எஃப். அப்போ dy/dt = EMF. ஓகேவா? அப்போ காந்தப்பாய மாற்றம் மின்னியக்கு விசையை கொடுக்கும். dy/dt = EMF அப்படிங்கிறது ஃபாரடே விதி. ஆனால் லென்ஸ் என்ன பண்ணார்னா ஒரு சேஞ்ச் பண்ணார். என்னென்னா, நீங்கள் காந்தப்பாய மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க. காந்தப்பாயத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. அந்த மின்னியக்கு விசை அப்படின்னா ஒன்று கிடையாது, மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடுனா கரண்ட்டுக்கு காரணமான ஆள். ஓகேங்களா? அப்போது நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த மின்னியக்கு விசைங்கிறது நீங்கள் உருவாக்குன காந்தப்பாய மாற்றத்திற்கு எதிர் திசையில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாற்றுவார்னா -EMFன்னு மாற்றுவார். ஓகேங்களா? அப்போ இது ஒரு காயிலுக்கு. இதே மாதிரி நிறைய காயில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி மாற்றோம்னா -EMF இல்லைனா EMF = d/dt. இந்த பைபிங்கிறது ஒரு காயில். ஓகேங்களா? நிறைய காயில் இருந்துச்சுன்னா N/B/dt. ஓகேங்களா? இதை தான் யார் சொன்னது அப்படின்னா ஃபாரடேவும் லென்ஸும் சேர்ந்து இந்த ரியாக்ஷனை கொடுத்துருப்பான். சரி சார், இதுக்கும் மின்காந்த அலைகளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ இங்கே உருவாகிறது யார் அப்படின்னா மின்னியக்கு விசை. மின்னியக்கு விசைனா யார் அப்படின்னா கிட்டத்தட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி. ஓகேங்களா? அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை யார் கொடுக்குறா அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட சேஞ்ச். நம்ம சொல்லப்போனால் காந்த பாயத்தோட சேஞ்ச், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட சேஞ்ச். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட சேஞ்சு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்குது. அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட சேஞ்சு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்குது. மேக்ஸ்வெல் என்ன யோசிக்கிறாருன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட சேஞ்சு காந்தப்புலத்தை கொடுக்குமா, மின் பாயத்தோட சேஞ்சு காந்தப்புலத்தை கொடுக்குமா? ஏன்னா அவர் என்ன நினச்சார் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. காந்தப்பாய மாற்றம் எதை கொடுக்குது அப்படின்னா மின்புலத்தை கொடுக்குது. காந்தப்பாய மாற்றம் மின்புலத்தை கொடுக்குது. அப்போ அவர் நினச்சது என்ன அப்படின்னா மின்பாய மாற்றம் காந்தப்புலத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் யாரோட கணிப்பு அப்படின்னா மேக்ஸ்வெல்லோட கணிப்பு. ரைட்டா? அப்போ மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாருன்னா இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஓகேங்களா? அதுதான் மேக்ஸ்வெல் ஆம்பியர்
கரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ்வெல் ஆம்பியர் கரெக்ஷன் அதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறேன் அப்படின்னா மேக்ஸ்வெல் ஆம்பியர் திருத்தம் பார்க்க போகிறோம். ஆம்பியர் விதியிலேருந்து ஆரம்பிப்போம். ஆம்பியர் என்ன சொன்னார்னா, ஆம்பியர் விதி ஆம்பியர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. அப்போது ஒரு கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்குது, கரண்ட் பாஸ் ஆகிற கண்டக்டர்னால் அதை சுற்றி காந்தப்புலம் உருவாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஓயர்ஸ்டட் அப்படிங்கிறவர் சொன்னார். ஓகேங்களா, அப்போது அந்த எவ்வளோ மதிப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இந்த ஆம்பியர். ஓகேங்களா, எவ்வளோ மதிப்பு வந்து காந்தப்புலம் மின்னோட்டம் பாய்ங்க அந்த கண்டக்டரை சுற்றி கடத்தியை சுற்றி உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஆம்பியர். அப்போது ஓயர்ஸ்டட் சொன்ன மாதிரி மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தியை சுற்றி காந்தப்புலம் உருவாகுது. ஆம்பியர் என்ன பண்ணுறாருனா ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுறாரு. என்ன சேஞ்ச் பண்ணுறாருனா, இது மொத்தம் எவ்வளோ லென்த்துன்னு பார்க்குறாரு. இது மொத்தம் எவ்வளோ லென்த் அப்படின்னா எல். அவர் மொத்த லென்த்தை எடுக்கலை. ஏன் மொத்த லென்த் எடுக்கிறேன்னா, நம்ம இன்டகிரேஷன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொத்த லென்த்தை எடுக்காமல் ஸ்மால் லென்த்தை மட்டும் எடுக்கிறார். ஸ்மால் லென்த்னா யார்? இந்த லென்த். இது மாதிரி நிறைய டிஎல் எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு எல். ஓகேங்களா, அப்போ ஒரு ஸ்மால் லென்த் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுக்கிறாங்கன்னு வச்சு, இந்த ஒரு பார்ட்டை அவர் என்ன சொல்கிறாருன்னா டிஎல் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மொத்த லென்த் எல், அதில் ஒரு பார்ட்டு மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஎல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இது ஃபுல்லாக யார் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ஃபுல்லாக இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபுல்லாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறது பிடிஎல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டிஎல். மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டிஎல் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா இங்கே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எப்படி? இப்போ நீங்கள் 1 ஆம்பியர் அப்படின்னா 1 ஆம்பியருக்கான ரவுண்டு இங்கே இருக்கும். 2 ஆம்பியர் அப்படின்னா 2 ஆம்பியருக்கு அந்த கொஞ்சம் ரவுண்டு பெருசாகும். ஓகேங்களா, 3 ஆம்பியர் அப்படின்னா 3 ஆம்பியருக்கான ரவுண்டு இங்கே கிடைக்கும் நமக்கு. ரைட்டா? அப்போ இந்த டிஎலோட மதிப்பு பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டிஎல்ங்கிறது கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதை ஈக்குவல் பண்ணுறோம். எப்படி ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா பிடிஎல் இஸ் ஈக்குவல் பண்ணணும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம சேர்க்கணும். இந்த இடத்துல யார் இருக்கிறா? இந்த இடத்துல இந்த கண்டக்டர் வைக்கப்பட்டுள்ள ஊடகம். இந்த கண்டக்டர் வைக்கப்பட்டுள்ள ஊடகம், அதனால் உருவாகக்கூடிய காந்தப்புலத்துடைய ஊடகம். அப்போ காந்தப்புலத்துடைய மீடியம் ஊடகங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீடியம் கான்ஸ்டண்ட்டை கொண்டாந்து சேர்க்குறோம். மீடியம் கான்ஸ்டன்ட் யார் அப்படின்னா μ0. ஓகேங்களா, பெர்மிபிலிட்டி ஆஃப் மீடியம், உட்புகுதிறன் ஆஃப் ஊடகம், ஊடகத்தின் உட்புகுதிறன், அதுதான் μ0. அப்போ μ0 ரைட்டா? அப்போ சார் இன்டகரல்னு சொன்னீங்களே, இங்கே இன்டகரல் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எண்டிங் பாயிண்ட் எது? திரும்ப அதே இடத்துல தான் வருது எண்டிங் பாயிண்ட்டும். ஓகேங்களா, அப்போ இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அப்போ இது என்ன சொல்லலாம்? நம்ம க்ளோஸ் இன்டகரல்னு சொல்லலாம். அப்போ க்ளோஸ் இன்டகரல் ஆஃப் பிடிஎல் இஸ் ஈக்குவல் டு μ0I அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம். ஓகேங்களா, ஆம்பியரின் சுற்று விதி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா காந்தப்புலத்தின் மதிப்பை அறிவதற்கு ஆம்பியரின் சுற்று விதியை நம்ம என்ன பண்ணுறோம்னா பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா, இது ஆம்பியர் சுற்று விதி. சரி சார், இதில் என்ன கரெக்ஷன் அப்படிங்கிறதா மேக்ஸ்வெல் பண்ணுது. ஓகேங்களா, அதை பார்ப்போம். மேக்ஸ்வெலுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் தேவைப்படுது. என்ன விஷயம் அப்படின்னா இப்போ பாருங்களேன், இப்போ மின்பாய மாற்றம். ஏன்னா அவர் நினச்சது காந்தப்பாய மாற்றம் மின்புலத்தை கொடுக்குது. அப்போ மின்பாய மாற்றம் காந்தப்புலத்தை கொடுக்கணும், அதான் ரூல்ஸ். அப்போது மேக்ஸ்வெலுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா மின்பாய மாற்றம் தேவைப்படுது. மின்பாய மாற்றம் எங்கே போகிறது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு சேஞ்சு தான் அவருக்கு தேவைப்படுது. அப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஏரியாவில் போய் படணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஏரியாவில் போய் பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் வேணும், அதை ஒரு ஏரியாவில் போய் படணும், அப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்போது இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா கெப்பாசிட்டரை கையில் எடுக்கிறார். ஓகேங்களா, கெப்பாசிட்டர் எடுத்தாருன்னா
கெப்பாசிட்டர் எடுத்தாச்சு. கெப்பாசிட்டரில் இந்த பக்கம் ஃபுல்லாக ப்ளஸ் இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக மைனஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கெப்பாசிட்டரை கொண்டு போய்ட்டு ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டோம், ப்ளஸ்ஸு மைனஸ். சார் எதனால் பேட்டரியோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது இப்போ 5 வோல்ட்டுன்னு வச்சுக்குவோம். இங்கே நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும்பொழுது இதில் கரண்ட் பாஸ் ஆக போகுது, ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆக போகுது. இந்த கரண்ட் போய் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா சார்ஜை ஸ்டோர் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ சார்ஜஸ் ஸ்டோர் ஆக 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 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் நமக்கு என்ன ஆகிட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படி சார்ஜ் கம்மியாக ஸ்டோர் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டும் கம்மியாக ஸ்டோர் ஆகும், சார்ஜ் அதிகமாக ஸ்டோர் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா +2 மைனஸ் அதோட டேரெக்ஷன் இ. கெப்பாசிட்டரோட வேலை என்னென்னா சார்ஜ் ஸ்டோர் பண்ணுறது, எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. சார்ஜ் ஸ்டோர் பண்ணுறது, எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆனால் இங்கே நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து ஈயோட மதிப்பு அதிகரிச்சுட்டே போகுது, மின்புலத்தின் மதிப்பு அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ மின்புலத்தில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு, எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஏற்படக்கூடிய இன்க்ரீஸ். ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு போய் ஒரு ஏரியாவில் படுதா, எலக்ட்ரிக் ஃபீல்டு போய் ஒரு ஏரியாவில் படுதா. ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஏரியாவில் படுது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சாக கொடுக்கும். ஓகேவா? அந்த அடிப்படையில் தான் இதை எடுத்தது. சரி பாப்போம். இப்போ கேஸ் 1. கேஸ் 1ல் நான் இந்த பாயிண்ட்டில் கண்டுபிடிக்க போகிறேன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? அப்போது கரண்ட் இதில் ஐ போகுது. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு தட்டு வடிவத்தில், தட்டு மாதிரி, பிளேட்டு மாதிரி ஒரு ஷேப்பை கொண்டாந்து இங்கே வைக்கிறேன். இந்த ஒயர் என்ன பண்ணுதுன்னா அந்த பிளேட்டில் வந்து பொத்துக்கிட்டு போகிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஒயர் அந்த பிளேட்டை தாண்டி போகிற மாதிரி அர்த்தம், பிளேட்டை தாண்டி போகுது. இப்போ நான் பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் பி எடுத்துட்டேன். நான் இப்போ கண்டுபிடிக்க மேட். அப்போ நமக்கு ஆம்பியரோட சுற்று விதி தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு ஒயரில் கரண்ட்டு பாஸ் ஆனிச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதுக்கான டிஎல் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது யார் சொன்னார்னா ஆம்பியர் சொன்னார். அப்போ அதன்படி நம்ம இங்கே எழுதினோம்னா, ஆம்பியரின் சுற்று விதிப்படி ஆம்பியரோட சுற்று விதிப்படி க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் பிடிஎல் இஸ் ஈக்குவல் டு μ0I. ஓகேவா? இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணி எழுதணும். என்னது, எங்கே ரவுண்டு ஷேப்பில் இருக்குது. அப்போ லிமிட் என்ன அப்படின்னா, இந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் நான் ஓப்பனாக மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறோம்னா, ஓப்பன் இன்டெக்ரல் 0 to 2πr. ஏன் சார் 0 to 2πr? சர்க்கிள் ஷேப்பு 0, நம்ம ஆரம்பிக்கிற இடம் தான் 0. இப்படியே ஒரு சுற்றி வர்றோம். சுற்றி வரும்போது டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன ஆயிரும்? 2πr ஆயிரும். அதான் 2πr, வட்டத்தின் சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் 2πr. அப்போது க்ளோஸ்டு பிங்கிறது கான்ஸ்டன்ட், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்க போது. அப்போ நான் வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். பியை வெளியில் எடுத்தா எனக்கு டிஎல் மட்டும் இருக்கும். இங்கே இஸ் ஈக்குவல் டு μ0I. அப்போ இன்டெக்ரல் பண்ணோம்னா 0 to 2πr இன்டெக்ரல் டிஎல்ங்கிறது எல்லா இடம் இஸ் ஈக்குவல் டு μ0I. அப்போ இதில் நமக்கு பி போட்டோம்னா μ0I எல்லோட லிமிட் 2πr அப்ளை பண்ணோம்னா 2πr. மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடச்சிருச்சு. இது எப்போ? கேஸ் 1. இந்த ஏரியா வந்து பிளேட் மாதிரியான ஏரியா. பிளேட் மாதிரியான ஏரியாப்போ ஒயரு இதில் போய்ட்டு இது வழியாக வரப்போகுது. அப்போ ஒயரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு இதில் போய்ட்டு இதில் வரப்போகுது. ஓகேங்களா? க்ளியராக இருக்குது. அடுத்து நான் கேஸ் 2 எழுத போகிறேன். கேஸ் 2. கேஸ் 2ல் மேக்ஸில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பிளேட்டு மாதிரி நம்ம போன கேஸில் வச்சோம். ஓகேங்களா? இந்த தடவை பிளேட் மாதிரி வைக்காமல் ஒரு பானை ஷேப்பில், டிஃபன் பாக்ஸ் மாதிரி. ஏன் சார் அந்த ஷேப் அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ இங்கே மூடி வந்து ஓப்பனில் இருக்குன்னு வச்சோம். மூடி ஓப்பனில் இருக்குது, அதோட சர்ஃபேஸ் எங்கே வருதுன்னா இங்கே வருது. அப்போ முதல்ல ஒயர் என்ன பண்ணிச்சுன்னா இதுக்குள்ளே போய்ட்டு இப்படி பொத்துக்கிட்டு போணுச்சு. இந்த தடவை ஃபாலோ இப்படி இருக்குது. அப்போ ஒயர் இதில் நேராக போகுது. ஓகேங்களா? ஏரியாவில் படலை, நேராக போகுது. எங்கே போய் படும் அப்படின்னா, பட்டால் இங்கே தான் படணும். அதுக்கு முன்னாடி இங்கே கெப்பாசிட்டி போய் அடைச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ இது என்னென்னா ஒரு ஹாலோ ஷேப்டு. ஹாலோனா உள்ளே ஒன்றுமே இல்லை, எம்டி. இங்கே போய் தான் சர்ஃபேஸ் அடைக்கப்படுது. அதனால தான் டிஃபன் பாக்ஸ் மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி இருக்குது. அப்போ கரண்ட் போகுது, ஆனால் ஏரியாவில் பட கிடையாது. இப்போ நான் அதே பாயிண்ட்டில் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ நான் ஃபார்முலா போட்டேன்னா, க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் பிடிஎல் இஸ் ஈக்குவல் டு
மியூ நாட் ஐ. ஆனால் ஐங்கிறது ஏரியாவில் படக்கூடிய கரண்ட். இதில் ஏரியாவில் படுதா கரண்ட்டு? படலை. காரணம் என்ன? இது வந்து ஹாலோவாக இருக்குது. ஹாலோவானா வந்து உள்ளே ஒன்றுமே இல்லை, உள்ளீடற்றது. அப்போ அந்த ஷேப்பில் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். அப்போ நமக்கு க்ளோஸ்டு இன்டர்வல் ஆஃப் பிடிஎல் என்ன கிடைக்கிது அப்படின்னா ஈக்குவல் டு 0. மேக்ஸ்வெல் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாருன்னா, ரெண்டும் ஒரே மாதிரியான கேசஸ் தான். ஒன்று அதே பாயிண்ட்டு, ஏரியா மட்டும் பிளேட் மாதிரியான ஏரியா. செகண்டு அதே பாயிண்ட்டு தான், ஆனால் ஏரியா வந்து ஒரு டிஃபரண்ட் பாக்ஸ் மாதிரியான ஏரியா. அதோட ஏரியா எங்கே வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னா இங்கே தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அப்போ இதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்ஷன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுமே ஆம்பியர் விதி தான். இதுவும் ஆம்பியர் சுற்று விதி தான். போன கேஸ்லேயும் ஆம்பியர் சுற்று விதி தான். போன கேஸில் வேல்யூ வந்துச்சு அதே பாயிண்ட்டு, இந்த கேஸில் வேல்யூ வரல. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை சரி பண்ணுறோம். ஓகேங்களா? சரி பண்ணணும். மேக்ஸ்வெல் திருத்தம். மேக்ஸ்வெல் திருத்தத்தை கொண்டு வர்றார். எப்படி கொண்டு வர்றார் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு கேஸில் கேஸ் 1ல் நமக்கு கரண்ட் பாஸ் ஆணுச்சு. கரண்ட் பாஸ் ஆகி ஏரியாவை கிராஸ் பண்ணி போணுச்சு. ஏரியாவை கிராஸ் பண்ணி போனோடனே நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சோம். அப்போது இந்த கரண்ட்டை என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒயரில் நார்மலாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஒயரில் நார்மலாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா கடத்து மின்னோட்டம்னு சொல்கிறார். கடத்து மின்னோட்டம் ஐசி, கண்டக்ஷன் கரண்ட். கடத்து மின்னோட்டம் ஐசி. கடத்து மின்னோட்டம் நார்மலாக ஒயரில் பாஸ் ஆகக்கூடிய இந்த பாயிண்டில் கேஸ் 2ல் இந்த பாயிண்ட்லேயே மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையானா இருக்குது. இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா, இங்கே சேஞ்ச் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்கே மாறக்கூடிய மின்புலம், இங்கு மாறக்கூடிய மின்பாயம். ஓகேங்களா? அப்போ மாறக்கூடிய மின்புலம் அல்லது மாறக்கூடிய மின்பாயம் இங்கே இருக்குது. அப்போ அது ஒரு மின்னோட்டத்தை உருவாக்குது. காரணம் என்ன? ஏன் மாறக்கூடிய மின்னோட்டம் எல்லாம் மின்புலம் சொல்கிறோம்? இங்கே பாருங்களேன், இங்கே பேட்ரி மூலமாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் போயிட்டுருக்கு, கரண்ட்டு போயிட்டுருக்கு. கரண்ட்டு போகிறதுனால சார்ஜஸ்ஸு அதிகமாகிட்டுருக்கு. எங்கே அப்படின்னா இங்கே சார்ஜஸ் அதிகமாகிட்டு இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதிகமாகிட்டும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு போய் படுறது, இந்த பிளேட்டில் படுறது. இல்லைனா நம்ம நினச்ச ஏரியா, இந்த ஏரியாவை எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஸ் பண்ணி போது பாருங்கள். நம்ம நினச்ச ஏரியா இந்த இருக்குது. டிஃபன் பாக்ஸ் மாதிரியான ஏரியாவில் இங்கே ஒரு பிளேட், இந்த ஒரு இது இருக்குது, அதில் கிராஸ் பண்ணி போகுது. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு நமக்கு என்ன பண்ணுது? ஒரு கரண்ட்டை கொடுக்குது. அந்த கரண்ட்டு தான் யார் அப்படின்னா ஐடி. ஐடின்னா யார் அப்படின்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னா மாறக்கூடிய மின்பாயம், நேரத்தை பொறுத்து அப்படின்னு கூட எழுதலாம். நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய மின்பாயம் உருவாக்கும் மின்னோட்டம் தான் யார் அப்படின்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். ஓகேங்களா? அப்போ சர்க்யூட்டில் மொத்தம் 2 கரண்ட் இருக்குது. ஒன்று ஐசி, இன்னொன்று இந்த கேப்பில் உருவாகக்கூடிய ஐடி. ஓகேங்களா? 2 இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா திருத்தம் பார்ப்போம். ஓகேங்களா? எப்படி திருத்துறது அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? இப்போது நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய மின்பாயம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாரு. அப்போ நான் ஃபார்முலா போடுறேன். என்ன ஃபார்முலா போடுறேன்னா, நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய மின்பாயம் πE அப்படிங்கிறது மின்பாயம், நேரத்தை பொறுத்து அப்படிங்கிறப்ப d/E/dt. ஓகேங்களா? இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மின்னோட்டத்தை உருவாக்குது. அந்த மின்னோட்டம் தான் யார் அப்படின்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அப்படிங்கிறது தான் மேக்ஸ்வெல் சொன்னது. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து நான் எங்கேருந்து வர்றேன் அப்படின்னா காஸ் லாலேருந்து வர்றேன். ஓகேங்களா? காஸ் விதி என்ன சொல்லுதுன்னா, காஸ் விதி ஏன் சார் காஸ் விதி இங்கே கொண்டாடுறீங்க அப்படின்னா மின்பாயம் இங்கே சம்மந்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மின்பாயம் அப்படிங்கிறது அங்கே உள்ள சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதான் காஸ் விதி. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மின்பாயம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய சார்ஜை பொறுத்தது. அப்போது மின்பாயம் இங்கே சம்மந்தப்பட்டிருக்கா? இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா மின்பாயம் நேரத்தை பொறுத்து மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யார் சொன்னா அப்படின்னா மேக்ஸ்வெல் சொல்கிறார் கெப்பாசிட்டரை வச்சு. அப்போது நேரத்தை பொறுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை மாற்றுறேன், d/E/dtன்னு மாற்றுறேன். என்ன பண்ணேன்?
ஒரு d/dtயால் மல்டிபிள் பண்ணேன். ஏன் மல்டிபிள் பண்ணேன்? பைங்கிறது இங்கே சேஞ்ச் ஆகுது. இந்த பக்கம் d/dtயால் மல்டிபிள் பண்ணால் இந்த பக்கமும் d/dtயால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ d/dt ஆஃப் q/ε0. ε0 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டா d/e/dt இஸ் ஈக்குவல் டு 1/ε0 dq/dt. அப்போ dq/dt அப்படிங்கிற எதை கொடுக்குது அப்படின்னா கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன். இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு மின்பாயம் சேஞ்ச் ஆகுறதுனால உருவாகிற கரண்ட்டு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா ID இஸ் ஈக்குவல் டு ε0 d/e/dt. இதுதான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்துக்கான சமன்பாடு. ஓகேங்களா? இதை தான் யார் சொல்கிறா அப்படின்னா மேக்ஸ்வெல் கொண்டு வரார். எதுலேருந்து கொண்டு வராரு? காஸ் விதிலேருந்து கொண்டு வரார். அப்போ காஸ் விதிலேருந்து மேக்ஸ்வெல் கண்டுபிடிச்ச இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்துக்கான ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதை தான் மேக்ஸ்வெல் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? கரெக்ஷன் பண்ணுறாரு. என்ன கரெக்ஷன்? பார்க்கலாமா? இப்போ ஆம்பியர்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் BDL இஸ் ஈக்குவல் டு μ0I. இவர் எந்த கரண்ட்டை சொன்னார்னா கண்டக்ஷன் கரண்ட்டை மட்டும்தான் சொன்னார். ஓகேங்களா? இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை பற்றி சொல்ல கிடையாது, ஆம்பியர் சொன்னது. இப்போ மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாருன்னா அது கரெக்ஷன் பண்ணுறாரு. என்னென்னா இங்கே நீங்கள் ஐன்னு போட்டிருக்கீங்களா, ஐயில் மொத்தம் 2 கரண்ட் இருக்குது. ஒன்று ஒயர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கண்டக்ஷன் கரண்ட்டு, இன்னொன்று எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிற இடத்துல மட்டும் இருக்கக்கூடிய கரண்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு. அப்போது அங்கே கண்டக்ஷன் கரண்ட் இருக்காதா அப்படின்னா அங்கே கண்டக்ஷன் கரண்ட் இருக்காது. ஒயரில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காதா அப்படின்னா ஒயரில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்காது. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டும் என்ன அப்படின்னா ஒயரில் இருக்கிறது கண்டக்ஷன் கரண்ட்டு, அங்கே இடையில பிட்வீனில் இருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேங்களா? அப்போ நான் ஃபாலோ போட்டோம்னா எப்படி போடலாம்? I ஈக்குவல் டு IC ப்ளஸ் ID. அப்போ எப்படி எழுதலாம்? க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் BDL இஸ் ஈக்குவல் டு μ0IC ப்ளஸ் μ0ID. ஓகேவா? என்ன பண்ணேன்? ஐயை கொண்டாந்து இங்கே அப்ளை பண்ணி μ0 உள்ளே பண்ணிட்டு போட்டேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதிலேருந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் BDL இஸ் ஈக்குவல் டு μ0IC ப்ளஸ் μ0IDக்கு பதிலாக ε0 d/e/dt. இதுதான் என்ன பண்ணார் அப்படின்னா மேக்ஸ்வெல் கண்டுபிடிச்ச கரெக்ஷன். ஓகேங்களா? மேக்ஸ்வெல்லுடைய திருத்தம் இதுதான். அவர் கரெக்ஷன் பண்ணார். ஓகேங்களா? இதை வச்சு தான் அவர் என்ன சொன்னார்னா இங்கே மாறுபடும் மின்பாயம் ஒரு மின்னோட்டத்தை உருவாக்குது, அந்த மின்னோட்டம் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குது. அப்போ மாறுபடும் மின்பாயம் சேஞ்ச் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? சரி சார், இதோடைய முக்கியத்துவம் என்ன, இதனால் கண்டுபிடிச்சதுனால முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மின்காந்த அலைகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா மேக்ஸ்வெல் கண்டுபிடிச்சார் இல்லையா, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ். அவர் என்ன சொன்னார்னா இந்த πE அப்படிங்கிறது மின்பாயம். அப்போ மாறுபடும் மின்பாயம்னா d/e/dt சேஞ்ச் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு எதை உருவாக்குதுன்னு சொன்னார்னா ஒரு கரண்ட்டை உருவாக்குது ID. அப்போ இந்த கரண்ட்டை சுற்றி என்ன உருவாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் இப்படி இருந்தது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், அதாவது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இங்கே தான் உருவாகுது. அப்போ இதை சுற்றி என்ன உருவாகும்னா ஒரு காந்தப்புலம் உருவாகும். அப்போ இதுக்கு ஒயர்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? இந்த காந்தப்புலத்துக்கு அப்போ இந்த ID என்ன பண்ணுதுன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாகுது. ஓகேங்களா? இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல் என்ன அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தொடர்பான காந்தப்பாயம் காந்தப்புலம் சேஞ்ச் ஆகும்போது அது தொடர்பான காந்தப்பாயமும் சேஞ்ச் ஆகுது d/b/dt. அப்போ மின்பாய மாற்றம் அதே மாதிரி இது காந்தப்பாய மாற்றம் எதை உருவாக்கும்? மின்னியக்கு விசையை உருவாக்கும். இந்த மின்னியக்கு விசை ஒரு கரண்டை உருவாக்கும். ரைட்டா? அப்போ கரண்டை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறத விட இது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்குது. அப்போது மாறுபடும் காந்தப்பாயம் என்ன பண்ணுதுன்னா மின்புலத்தை உருவாக்குது. மாறுபடும் மின்புலம் என்ன பண்ணுதுன்னா காந்தப்பாயத்தை உருவாக்குது. அப்போ மின்புலமும் காந்தப்புலமும் மாறி மாறி உருவாகி இந்த மின்புலமும் காந்தப்புலமும் சேர்ந்து நமக்கு எதை உருவாக்குது அப்படின்னா மின்காந்த அலைகளை தோற்றுவிக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து யாரை உருவாக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதாவது எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகளை உருவாக்குது. இதை தான் மேக்ஸ்வெல் கண்டுபிடிச்சு சொன்னார். ஓகேங்களா? மின்காந்த அலைகள் மின்புலத்தாலும் காந்தப்புலத்தாலும் உருவாக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் மின்புலத்தின் காந்தப்புலமும் குறுக்கீடு அடைந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆகி
மின்காந்த அலைகள் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். இதுதான் அதனுடைய முக்கியத்துவம். அப்போ வானத்துலையும் இதே தான் நடக்குது அப்படின்னா ஆமாம், இதே தான் என்ன பண்ணுது, இதே ப்ராசஸ் தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இதனால தான் நமக்கு என்ன உருவாகுது அப்படின்னா மின்காந்த அலைகள் உருவாகுது. இது மட்டும்தானா அப்படின்னா இவரோட சமன்பாடுகள் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒளி அப்படிங்கிறது ஒரு மின்காந்த அலை. லைட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் எ எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறதையும் அவர் என்ன பண்ணுறாரு இங்கனுக்குள்ளே சொல்கிறார். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிக்கங்க. இது ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல் நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இருக்குது, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரம். அதுதான் அவ்வளோதான் இந்த படம் நினைக்கிறேன். ஒரு 5 பார்ட் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்காந்த அலைகள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அதில் பகுதி 1 பார்த்தோம். இப்போ பகுதி 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மின்காந்த அலைகள். மின்காந்த அலைகளில் நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ்வெல் சமன்பாடுகள். மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் கொஞ்சம் ஈஸி தான். அதை என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அவர் ஒரு 4 சமன்பாடுகள் கொண்டு சொல்லியிருப்பார். ஒன்று வகையீட்டு சமன்பாடு, இன்னொன்று தொகையீட்டு சமன்பாடு. ஓகேங்களா, தொகையீட்டு சமன்பாடுங்கிறது நமக்கு இப்போதைக்கு கிடையாது. நம்ம காலேஜ் லெவலில் போனோம்னா அந்த தொகையீட்டு சமன்பாடுங்கிறது நமக்கு வரும். ஓகேங்களா, இப்போ ஈஸியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வகையீட்டு சமன்பாடுகள் தான் நமக்கு காலேஜ் பண்ண வரும். தொகையீட்டு சமன்பாடுகள் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இன்டெக்ரல் ஃபார்ம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஃபார்மை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள். தொகையீட்டு சமன்பாடுகள். இது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஒளி என்பது ஒரு மின்காந்த அலை அப்படின்னு சொன்னது இந்த தொகையீட்டு சமன்பாடுகள். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுமே ஈஸி தான், ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு விதி பார்ப்போம். முதல் சமன்பாடு காஸ் விதி. ஓகேங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு விஷயமாக எடுக்கிறார். அதில் ஃபஸ்ட்டு அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் எது அப்படின்னா காஸ் விதியை எடுத்துக்கிறார். ஓகேங்களா, காஸ் விதி என்ன சொல்லுது? காஸ் விதியின்படி ஒரு மூடிய பரப்பில், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில். அப்போ என்ன சொல்லலாம்னா மொத்த ஏரியாவும் ஏன்னு சொல்லலாம். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் எடுக்கிறாரு, டிஏன்னு சொல்லலாம், ரைட்டா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்னா அங்கே உள்ள சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்தோம்னா எப்சிலான் நாட். ஓகேங்களா, அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், ஓகேங்களா, அது க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும்பொழுது, மூடப்பட்ட இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும்போது அங்கே உள்ள சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஒன்று. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ளஸ் கியூ சார்ஜை வச்சு ஒரு ரவுண்டு, இதான் அந்த குறிப்பிட்ட ஏரியா. இவர் சொல்கிற அந்த குறிப்பிட்ட ஏரியா. அப்போ இந்த ப்ளஸ் கியூலேருந்து சார்ஜ் என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா வெளிநோக்கி போய்கிட்டே இருக்கும். மைனஸ் கியூவாக இருந்தால் உள்நோக்கி வரும். ஓகேங்களா, அப்போ ப்ளஸ் கியூலேருந்து என்ன பண்ணுது, வெளிநோக்கி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. எண்டு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வைக்கணும். ஓகேங்களா, அப்போ நெகட்டிவ் சார்ஜ் வைக்காத பட்சத்தில் இதுக்கு என்ன கிடையாது, எண்டே கிடையாது. அப்போ எண்டே கிடையாதுன்னா இது வரைக்கும் எது வரைக்கும் போகும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்போ ஒரு சார்ஜ் தனித்து வைக்கப்பட்டால் அதனுடைய ஃபீல்ட் லைன்ஸு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா ப்ளஸ் சார்ஜ் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லை, மைனஸ் சார்ஜ் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லைங்கிறது கிடையாது. ஓகேங்களா, அப்போ தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், போயிட்டே இருக்கும். அப்போ ப்ளஸ் சார்ஜும் இருக்கும், மைனஸ் சார்ஜும் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸில் 2 வகை இருக்குது, அந்த மாதிரி சொல்ல வர்றார். ஓகேங்களா, மோனோபோல் எக்ஸிஸ்ட், அந்த மாதிரி மோனோ சார்ஜ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்ல வர்றார். ஓகேங்களா, இதுதான் அவர் என்ன பண்ணுறாருன்னா காஸ் விதி மூலமாக சொல்ல வர்ற கருத்தை எடுத்துக்கிறார். ஓகேங்களா, செகண்டில் பார்க்கலாமா? செகண்ட் ரூல். அதே காஸ் விதியில் இவர் செய்யக்கூடிய மாற்றம் தான் செகண்ட் விதி. அப்போ செகண்ட் ரூல் பார்த்தோம்னா காந்தவியல் காஸ் விதி. காந்தவியல் காஸ் விதினா என்ன? அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எடுக்கிறேன். நான் வேணா ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். அதே க்ளோஸ்டு சர்ஃபேஸு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன் இந்த தடவை அதே குறிப்பிட்ட ஏரியாவில், ரைட்டா? அதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ணிட்டேன், கொண்டாந்து ஒரு மேக்னெட்டை வச்சுட்டேன். மேக்னெட்டை தனியாக வைக்க முடியாது. ஓகேங்களா, ஒன்று நார்த்து, இன்னொன்று சவுத்து கண்டிப்பாக இருக்கும். அப்போது நார்த்தில் தொடங்குது, சவுத்துலேயும் முடிவடைஞ்சிருது.
நார்த்தில் தொடங்குது, சவுத்துலேயும் முடிவடைஞ்சிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா முதல்ல வெளிநோக்கி போணுச்சு. நம்ம எந்த ஏரியாவை சொன்னோமோ அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போணுச்சு. ஆனால் இந்த டைமு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போக கிடையாது. எந்த ஏரியாவுமே கிராஸ் பண்ணல பாருங்கள், அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த இடத்துல முடிவடைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ்டு லூப் மாதிரி, ஒரு மூடப்பட்ட சுற்று மாதிரி. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே லைன்ஸ் வெளியில் போக கிடையாது. லைன்ஸ் வெளியில் போகணுன்னா என்ன பண்ணணும், ஒன்று நார்த் இருந்திருக்கணும், இல்லை சவுத் இருந்திருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் ரெண்டு சேர்ந்து இருந்ததுனால என்ன பண்ண முடியல. அதனால் இந்த குறிப்பிட்ட ஏரியாவை கடந்து செல்ல முடியலை. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக நார்த்தோ இண்டிவிஜுவலாக சவுத்தோ கிடையாது. அப்போ அதன் மூலம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே மாதிரியான, அதாவது ஒரு தனித்த ஒரு முனை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், கிடையவே கிடையாது. இருந்தால் நார்த் சவுத் ரெண்டுமே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா, மூடப்பட்ட பொருளை பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணலை, கிராஸ் பண்ணியே போக கிடையாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீரோ அப்படின்னு சொல்கிறார். இதன் மூலமாக அவர் சொல்ல வர கருத்து என்ன, தனித்த ஒரு போல் கிடையாது. நார்த்து போல் தனியாக, சவுத் போல் தனியான்னு கிடையாது. அப்போ இந்த மேக்னெட்டை நான் ரெண்டாக வெட்டினாலும், அந்த ரெண்டாக வெட்டினா அந்த மேக்னெட்டை என்ன பண்ணுவோம்னா நார்த் தனி சவுத் தனியாக போகும். ஓகேங்களா? இதுதான் என்னதுன்னா காந்தவியல் காஸ் விதி 2வது விதி. அடுத்து 3வது போவோமா, மேக்ஸ்வெல் தொகையீடு சமன்பாடுகளில் 3வது ஃபார்முலா. ஃபாரடே விதி. ரைட்டா? ஃபாரடே விதி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இருந்தாலும் நான் ஒருத்தர் சொல்கிறேன். இப்போது நான் அதே மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன். இந்த தடவை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு லைன் இன்டகரல் எடுத்துக்கிறேன். லைன் இன்டகரல்னால் என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு கரண்ட் ஒரு லைனில் பாஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம பார்ட்டாக பிரித்தோம்னா அது லைன் இன்டகரல். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு லைனில் பாஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம பார்ட்டாக பிரித்தோம்னா அதுக்கு பேர் லைன் இன்டகரல், டிஎல். ஓகேவா? இப்போ நான் இது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போ உருவாகுது அப்படின்னா, நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணும்போது, ரைட்டா, நான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணும் பொழுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறது எப்படி எழுதலாம், டி/பி டிடி அப்படின்னு எழுதலாம். இல்லாட்டி நம்ம என்ன எழுதலாம்னா டி/பிடிஏ. பைபிங்கன்னா பிடிஏ இல்லையா, அதை எழுதலாம். ஓகேங்களா? அப்போது நான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணும் பொழுது, இது யார் சார், நெகட்டிவ் லென்ஸு சொன்னது. லென்ஸ் என்ன சொன்னார், நீங்கள் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உருவாகிற இஎம்எஃப் உங்களை எதிர்க்கும், ஆப்போஸ் பண்ணோம். அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்சு, காந்தப்பாய மாற்றம் மின்புலத்தை கொடுக்கும். ஃபாரடே சொன்னது. ஓகேங்களா? அப்போ இதன் மூலம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாரடே என்ன சொல்லுவாருன்னா, காந்தப்பாய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும். காந்தப்பாய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தும் பொழுது மின்னியக்கு விசை ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். அந்த மின்னியக்கு விசை தான் இந்த மின்புலத்தை சொல்லுது. ஓகேங்களா? இதுதான் என்னது, ஃபாரடே விதி, 3வது விதி. அடுத்து 4th. 4வது தான் மேக்ஸ்வெல் கண்டுபிடிச்சது. மேக்ஸ்வெல் ஆம்பியர் திருத்தம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் இன்டகரலில் கிடைக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் இன்டகரல் கிடைக்குது. எப்போ கிடைக்குது அப்படின்னா, μ0 IC ப்ளஸ் μ0 ID. அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனுக்கான அர்த்தம் என்னங்கிறத போட்டுப்போம். ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போது இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, μ0 IC ப்ளஸ் μ0 IDக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ε0 d/e டிவைடட் பை dt. ஓகேவா? அப்போ க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் BDL அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் எங்கே சார் இருக்குது அப்படின்னா, இந்த இருக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு எனக்கு சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா, மின் பாயம் என்ன சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா, மின் பாயம் d/dtனா சேஞ்ச் ஆகுறது. அப்போ மின் பாயம் எனக்கு சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு காந்தப்புலம் கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஃபாரடே விதியோட ஆப்போசிட் மாதிரி இருக்குது. மின் பாயம் எனக்கு சேஞ்ச் ஆனால் காந்தப்புலம் கிடைக்கும். அப்போது மாறுபடும் மின்பாயம் காந்தப்புலத்தை உருவாக்கும், மாறுபடும் காந்தப்பாயம் மின்புலத்தை உருவாக்கும். இந்த மின்புலமும் காந்தப்புலமும் சேர்ந்து மின்காந்த அலைகளை உருவாக்கும்.
ஓகேங்களா? இதுதான் என்னது மேக்ஸ்வெல்லால் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இதன் மூலமாக அவர் மேக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒளி என்பது ஒரு மின்காந்த அலை அப்படின்னு சொல்கிறாரு. மின்காந்த அலைங்கிறப்ப மின்காந்த அலைகள் ஒளி மட்டும்தானா அப்படின்னா நிறையா இருக்குது, ஒரு 7 இருக்குது. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒளி, கண்ணுறு ஒளி, விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசிபிள் லைட்டு ஒரு பார்ட் எதில் அப்படின்னா மின்காந்த அலைகளில் ஒரு பார்ட். ஓகேங்களா? அடுத்து மின்காந்த அலைகள்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மின்காந்த அலைகள், அதனுடைய அந்த உருவாக்கம், ஆரம்பம். ஓகேங்களா? அதான் பார்க்க போகிறோம். மின்காந்த அலைகளுடைய தோற்றம் எப்படி அப்படின்னு. இப்போது மின்காந்த அலைகளை ஃபஸ்ட்டு யாரால் உருவாக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? மின்காந்த அலைகள்னால் ஃபஸ்ட்டு யாருன்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஈஸியாக எடுக்கிற பாருங்களேன், மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பதால் ஒவ்வொன்றும் செங்குத்தாக இருக்குது. மின்புலம் காந்தப்புலம் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பதனால இதற்கு செங்குத்தாக, அதாவது மின்புலம் காந்தப்புலம் இவங்களுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடியது தான் யார் அப்படின்னா மின்காந்த அலைகள். அதனுடைய அவைகளின் செங்குத்தாக உருவாகிறது வாகுவது யார் அப்படின்னா மின்காந்த அலைகள். எப்படி சார் இது அப்படின்னா, இப்போ மின்புலம் இ, காந்தப்புலம் பி, இவங்க 2 பேரும் செங்குத்து. ரைட்டா? அப்போ இவங்க 2 செங்குத்தாக இருக்கும்போது இவங்க 2 பேருடைய செங்குத்து திசை. அப்போ நான் அர்த்தம், நான் கீழே எப்படின்னு போட்டு காமிக்கிறேன். ஓகே? அப்போ செங்குத்தான தான் யார் அப்படின்னா மின்காந்த அலைகள். அப்போ எப்படி எடுத்தலாம், இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் டைரக்ஷனில் எக்ஸ்னு போடுறேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் டைரக்ஷனில், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் டைரக்ஷனில் பி ஒய்னு போடுறேன். அப்போ இவங்களுக்கு செங்குத்தா அப்படிங்கிறப்ப இந்த டைரக்ஷனில் போர்டில் வரைய முடியாது. ஓகேங்களா? அப்போ நான் இந்த டைரக்ஷனுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படியே சாய்ச்சி இங்கே வரைகிறேன், இசட். அப்போ இசட் டைரக்ஷன் தான் யார் அப்படின்னா மின்காந்த அலைகளோட டைரக்ஷன். அப்போ இந்த இசட் எங்கே வந்திருக்கணும், இங்கே வந்திருக்கணும். ஓகேவா? புக்கில் வரைய முடியாதுங்கிற காரணத்தினால தான் இப்படி வரைகிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் உடனே இது இஜெட் அப்படிங்கிறப்போ கற்பனை பண்ணக்கூடாது, இதுதான் இஜெட். ஓகேங்களா? இந்த டைரக்ஷன். ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மின்காந்த அலைகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு சமன்பாடு போட முடியுமான்னு பார்க்குறோம். இதை எப்படி நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ மின்காந்த அலைகளை யார் உருவாக்க முடியும் அப்படின்னா, அலைவுறும் துகள், ஆசிலேட்டிங் சார்ஜ், அலைவுறும் துகள் மின்காந்த அலையை உருவாக்கும். சார் நான் படித்தது முடுக்கப்பட்ட துகள் அப்படின்னா, முடுக்கம் பெற்ற துகள் தான் மின்காந்த அலை உருவாக்கும்னு நான் படித்தேன். அப்போது எது சார் உண்மை அப்படின்னா, அலைவுறும் துகள்ங்கிறது யார், முடுக்கமடைந்த துகள். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, முடுக்கமடையும் எல்லா துகளும் ஆக்சலரேட்டட் சார்ஜாக இருந்துச்சுன்னா முடுக்கமடைந்த துகளும் யாரை உருவாக்கும், மின்காந்த அலை உருவாக்கும். முடுக்கமடைந்த துகளுக்கு எக்ஸாம்பிள் தான் அலைவுறும் துகள். அலைவுறும் துகள்னா என்ன சார், எனக்கு புரியலை. இப்போ பாருங்க, ஒரு பொருள் இங்கே இருக்குது, இந்த இடத்த நான் 0ன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ மேலே போகுது, இந்த இடத்த நான் மேக்ஸிமம்னு சொல்கிறேன். திரும்ப கீழே வருது, அதாவது மேலேருந்து 0க்கு வருது, திரும்ப கீழே வருது, திரும்ப மேலே போகுது, திரும்ப கீழே வருது. இப்போ ஒவ்வொரு தடவையும் இதனுடைய ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ஸ்பீடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எப்படி ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே போய் இங்கே 0 ஆகிடுச்சு ஸ்பீடு, திரும்ப ஸ்பீடு அதிகரிச்சுட்டே வந்து இங்கே மேக்ஸிமமாக இருக்குது, திரும்ப வேகமாக வந்து இங்கே ஸ்லோ ஆகுது. அப்போ வெலாசிட்டி ஒவ்வொரு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது ஆக்சலரேஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது கிராஃப் போடுறேன். எப்படி கிராஃப் போடுறேன்னா, இந்த மாதிரி போடுறேன். ஃபஸ்ட்டு 0ல் இருந்திருக்கு, மேக்ஸிமம்க்கு போயிருக்கு,
மேக்ஸிமம் போயிருக்கு, திரும்ப ஜீரோக்கு வந்திருக்கு, நெகட்டிவில் மேக்ஸிமம் போயிருக்கு, திரும்ப ஜீரோக்கு வந்திருக்கு. ஒரு வேவ் ஃபார்மெட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரைட்டா? அப்போ ஜீரோ மேக்ஸிமம், ஜீரோ நெகட்டிவில் மேக்ஸிமம், மறுபடியும் ஜீரோ பாசிட்டிவில் மேக்ஸிமம், இந்த மாதிரி போயிருக்கு. அப்போ ஒரு வேவ் ஃபார்ம்ஸ் உருவாக்குதா? அப்போ இங்கே ஆசிலேட் ஆகுது, அலைவுறுங்குது. சார்ஜ் அலைவுறும்போது 2 வகையாக அலைவுறுது. எப்படி அப்படின்னா, அதனோட தொடர்புடைய மின்புலமும் அதிர்விடுது, அதனுடைய தொடர்புடைய காந்தப்புலமும் அதிர்வடையுது. ஓகேங்களா? அப்போ மின்புலமும் காந்தப்புலமும் அதிர்வடைகிறதுனால தான் உருவாகுது. அதை அதிர்வடைன்னு சொல்கிறத விட அலைவுறுவதனால, ஆசிலேட் ஆகிறதுனால உருவாகிறது தான் மின்காந்த அலைகள். ஓகேங்களா? இப்போ அதுக்கு நான் ஈக்குவேஷன் போட போகிறேன். எப்படி போகிறேன்னு பாருங்கள். அப்போ மின்காந்த அலைகள் வந்து மின்புலமும் அலைவுறுது, காந்தப்புலமும் அலைவுறுது. இப்போ பாருங்கள், மின்புலம் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் அலைவுறுது. ஓகேங்களா? மின்புலம் வந்து எக்ஸ் டைரக்ஷன் அலைவுறுது. அப்போ நம்ம என்ன எழுதுவோம் ஃபஸ்ட் அப்படின்னா, அதனுடைய பெரும மதிப்பு வீச்சு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் அது என்ன வேவ், சைன் வேவாக இருந்தால் சைன், காஸ் வேவாக இருந்தால் காஸ். எப்படி சார் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்குது. 0ல் ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் முடிவடைஞ்சிச்சுன்னா இது சைன் வேவ். 0ல் ஸ்டார்ட் பண்ணாமல் 90ல் ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் முடிவடைஞ்சின்னா அது காஸ் வேவ். சார் 2 வேவும் வருமா? 2 வேவும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே வேவாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சைன் வேவ் எடுக்க போகிறேன். அப்போ E0 சைன் வேவ். ரைட்டா? E0 என்னது? சைன் வேவ். அதுக்கப்புறம் இந்த வேவுடைய மதிப்பு, இந்த வேவ் வந்து எவ்வளோ தூரம் போகுது, இந்த வேவ் வந்து இவ்வளோ தூரம் போகுமா அப்படின்னு சொல்லக்கூடிய வேவ் நம்பர், அலை எண் சொல்லக்கூடிய கே. இந்த வேவ் எந்த திசையில் பரவுது, நம்ம இதுக்கு முன்னாடி கேஸில் பார்த்தோம், இஜெட் டைரக்ஷன் பரவுதுன்னு சொன்னோம். அப்போ இஜெட் டைரக்ஷன் மைனஸ். ஏன் சார் மைனஸ் அப்படின்னா, ப்ளஸ் இஜெட் டைரக்ஷன், அதனால நான் மைனஸ் போட்டிருக்கேன். மைனஸ் இஜெட் டைரக்ஷன்னா இங்கே ப்ளஸ் போடுவேன். ஓகேங்களா? அப்போ இந்த இஜெட்டோட டைரக்ஷனை பொறுத்து தான் இந்த மைனஸ் போடணும். மைனஸ் இந்த தடவை நம்ம யாரை கொண்டு வரணும்னா, இதனுடைய எனர்ஜியை கொண்டு வரணும். எனர்ஜிக்கு யார் சார் இங்கே சம்மந்தம் அப்படின்னா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒமேகா டீங்கிறது யார் சார் அப்படின்னா, வேவ் பரவக்கூடிய டைம். ஓகேவா? ரைட். இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவேஷன் போடுறேன். BY. ஓகேவா? அப்போ அதனுடைய வீச்சு மதிப்பு B0. வீச்சு மதிப்புனா யார் சார்னா, இந்த வேல்யூ பெரும் மதிப்பு B0. இது என்ன வேவ் நம்ம சொல்லிட்டோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு சைன் வேவ்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் சைன் வேவ். அதனுடைய வேவ் நம்பர் K. என்ன டைரக்ஷன் பரவுது? யார்? B இல்லை, எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் என்ன டைரக்ஷன் பரவுது? இஜெட் டைரக்ஷன் பரவுது, ப்ளஸ் இஜெட் டைரக்ஷன் மைனஸ் ஒமேகா டி. ரைட்டா? இந்த மாதிரி தான் வேவ் ஈக்குவேஷன் எழுதுறது. ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. ஓகேவா? ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் உள்ள ஃபார்முலாஸ் அண்ட் ரிலேஷன்ஸை போட போகிறேன். ஓகேங்களா? பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃபார்முலாஸ் இருக்குது. அது பரவாயில்ல. இந்த E0 B0 கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, E0/B0 இஸ் ஈக்குவல் டு C, ஸ்பீட் ஆஃப் லைட். ஃபஸ்ட்டு ஃபார்முலா. E0 அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஆம்ப்ளிடியூட், B0 அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட். ஓகேங்களா? அது ரெண்டையும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷனு சிக்கு ஈக்குவல், அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவல். இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 1. இதோட வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா, சியோட வேல்யூ 3 × 10⁸. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ E0 B0 சொல்லியாச்சா? கேக்கு வரும். கேக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கேக்கு என்ன ஃபார்முலானா 2π/λ அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரைட்டா? 2π அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த மாதிரி 0ல் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து முடியுதா? அப்போ இந்த இடம் 0, இந்த இடம் π/2, இந்த இடம் π, இந்த இடம் 3π/2, இந்த இடம் 2π. அப்போ ஒரு வேவோட மொத்த டிஸ்டன்ஸ் தான் 2π. ஒரு வேவோட மொத்த ஆங்கிள் தான் 2π. ஓகேங்களா? அப்போ 2π/λ. லாண்டானது ஒரு கிரஸ்ட்டுக்கும் இன்னொரு கிரஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லாம்டா. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். மூணாவது ஈக்குவேஷன் K is equal to ω/c. ஒமேகானா யார் சார்னா, இங்கே உள்ள ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. C அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட்டு. அப்போ அது ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் அந்த இது. ஓகேங்களா? கேன்னு சொல்கிறது வேவ் நம்பர். வேறு என்ன சார் ஃபார்முலா இருக்குது அப்படின்னா, வேறு சிக்கான ஃபார்முலா இருக்குது. சிக்கான ஃபார்முலா 1/√μ0 & ε0 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது.
மியூனாட் அப்படிங்கிறது யாருன்னா பர்மபிலிட்டி ஆஃப் மீடியம், அதாவது ஊடகத்தின் உட்புகுதிறன். வெற்றிடத்தில் ஊடகத்துடைய உட்புகுதிறன் மியூனாட்டு, வெற்றிடத்தில் ஊடகத்தினுடைய விடுதிறன் எப்சிலான் நாட்டு. இது ரெண்டுக்குமே வேல்யூ இருக்குது. அப்படின்னா மியூனாட்டுக்கு வந்து 4π × 10⁻⁷, எப்சிலான் நாட் அப்படிங்கிறது வந்து 8.854 × 10⁻12. ஓகேங்களா? இந்த வேல்யூ போட்டால் தான் நமக்கு 3 × 10⁸ கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. வேறு ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணால் கூட நான் என்ன பண்ணுறேன், வர வீடியோஸில் போடுறேன். ஓகேங்களா? இதுதான் என்ன அப்படின்னா மின்காந்த அலைகளுடைய சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்ஸ்னால் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூலத்தினால் உருவாகிற இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பயன்படுத்தி ஈக்குவேஷன்ஸை போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து பார்ட் 3ல் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்காந்த அலைகள் தமிழ் மீடியத்துக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மின்காந்த அலைகளுடைய பண்புகள். மின்காந்த அலைகளுடைய தொடர்ச்சி, அதில் நம்ம பார்க்க போகிறது மின்காந்த அலைகளுடைய பண்புகள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மின்காந்த அலைகள் அலைவுறும் துகளால் மட்டுமே உருவாகும். நம்ம சொல்லப்போனால் முடுக்கமடையும் துகளால் மட்டுமே உருவாகும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, முடுக்கமடையும் துகளால் உருவாகும். முடுக்கமடையும் துகளால் உருவாகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் யார் அப்படின்னா அலைவுறும் துகள். அலைவுறும் துகள்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆசிலேட்டிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அலைவுறும் துகள் எப்படி சார் அலைவுறும் துகளால் உருவாகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சார்ஜ் இங்கே இருக்குது, ப்ளஸ் சார்ஜாக இருக்கலாம், மைனஸ் சார்ஜாக இருக்கலாம். அலைவுறும் துகள் அப்படின்னா அர்த்தம் ஆசிலேட்டிங். ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர்றது பேர் அலைவுறும் துகள். அப்போ ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சு முன்னாடி போகுது. அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ளஸ் ஏன்னு சொல்கிறோம். ப்ளஸ் ஏன்னா என்ன சார்னா பெரும மதிப்பு, ப்ளஸ் சைடு பெரும மதிப்பு. அதுக்கப்புறம் திரும்ப எங்கே வரும் அப்படின்னா ஜீரோக்கு வரும். இந்த இடம் 0. அதுக்கப்புறம் எங்கே போவோம் அப்படின்னா மைனஸ் ஏக்கு போகுது. இது என்ன சார் அப்படின்னா மைனஸ் சைடு பெரும மதிப்பு, மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ இதை நம்ம கிராஃபில் வரைஞ்சோம்னா எப்படி வரையலாம், ப்ளஸ் ஏக்கு போகுது, 0க்கு வருது, மைனஸ் ஏக்கு போகுது, 0க்கு வருது. ஓகேங்களா? அப்போ 0, இது ப்ளஸ் ஏ, இது மைனஸ் ஏ. ஓகேவா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வீச்சு மதிப்புன்னு சொல்லுவோம், ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். ஒன்று பாசிட்டிவ் எடுக்கலாம், இல்லை நெகட்டிவ் எடுக்கலாம். ஓகேங்களா? இதான் நம்ம என்ன சொல்லுவோம் வீச்சு மதிப்பு. அப்போ மின்காந்த அலை உருவானது நமக்கு தெரியுதா, அலை உருந்துகள் எப்படி மின்காந்த அலையை உருவாக்குது அப்படிங்கிறது தெரியுதா? அப்போ முதல் பாயிண்ட், அலை உருந்துகள் தான் எதை உருவாக்கும், மின்காந்த அலைகளை உருவாக்கும். அலை உருந்துகள்னா முடுக்கமடையும் துகள். முடுக்கமடையும் துகள்னா ஆக்சிலரேஷன் தொடர்ந்து ஆகிட்டே இருக்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா தொடர்ந்து தன்னுடைய வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே வெலாசிட்டி 0, இங்கே வெலாசிட்டி மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும், இங்கே மறுபடியும் வெலாசிட்டி 0. இங்கே போயிட்டு நிற்கும் பொருள், திரும்ப இங்கே வரும், வேகமாக வரும், திரும்ப இங்கே வந்து நிற்கும், திரும்பி வேகமாக போகும், இங்கே போய் நிற்கும். அப்போ நிற்கிற இடத்துல வெலாசிட்டி 0, வேகமாக வர இடத்துல வெலாசிட்டி மேக்ஸிமம். இதுதான் முதல் பாயிண்டுடைய அர்த்தம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது, மின்காந்த அலைகள் பரவுவதற்கு எவ்வித ஊடகமும் தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி அப்படிங்கிறது ஒரு மின்காந்த அலை தான். அது எதில் வருது, வெற்றிடத்தில் வருது. ஓகேங்களா? அப்போ வெற்றிடம்ங்கிறது ஒரு ஊடகம் கிடையாது, மீடியம் கிடையாது. அப்போது ஊடகம் கிடையாது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மின்காந்த அலை பரவுவதற்கு எவ்வித ஊடகமும் தேவையில்லை அப்படின்னு எழுதலாம். அப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு, மின்காந்த அலைகள் பரவுவதற்கு எவ்வித ஊடகமும் தேவையில்லை. அப்போ ஊடகம் இல்லானாலும் பரவக்கூடிய அலைகளுக்கு ஒரு பேர் இருக்குது, ஊடகம் இருந்தால் மட்டும் பரவக்கூடிய அலைகளுக்கு ஒரு பேர் இருக்குது. ஊடகம் இருந்தால் மட்டும் பரவக்கூடிய அலைகளை நம்ம என்ன சொல்லுவோம்னா நெட் அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். லாங்கிடியூடனல் வேவ்ஸ், நெட் அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஊடகம் இல்லைனாலும் பரவக்கூடிய வேவ்ஸுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் மின்காந்த அலைகள் என்பது என்னது, ஒரு குறுக்கலைகள். மின்காந்த அலைகள்ங்கிறது குறுக்கலைகள். அப்போ அதுக்கு குறுக்கலைகளுக்கான விளக்கம் நமக்கு தெரியணும். குறுக்கலைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அலையின் இயக்கமும் துகள்களின் இயக்கமும்
ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லலாம்னா குறுக்கலைகள்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் டெஃபினேஷன் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு அடுத்து இதை அழிச்சிட்டு அடுத்து சொல்கிறேன். இதை அழிச்சிட்றேன். இப்போ குறுக்கலைகள் அப்படின்னு என்னென்னா அலையின் இயக்கமும் துகள்களின் இயக்கமும். துகள்னா யார் சார்னா அதிர்வடையும் துகள், அலைவுறும் துகள். நம்ம சொல்லணும்னா முடுக்கமடையும் துகள்னு சொன்னோம் இல்லையா, அந்த துகள். துகளின் இயக்கமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா செங்குத்தாக இருக்கணும். எப்படி? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அலையின் இயக்கம், துகளின் இயக்கம். இங்கே துகள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா 2 துகள் இருக்குது, 2 டைரக்ஷன். யார் அப்படின்னா மின்காந்த அலையோட டைரக்ஷனும் காந்தப்புலத்தோட டைரக்ஷனும். இந்த 2 துகள்கள் தான், மின்புலமும் காந்தப்புலமும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே அதிர்வடையுது. ஓகேவா? அப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் அப்படின்னா இப்போ எக்ஸ் டைரக்ஷன் வச்சுக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் டைரக்ஷன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இ பவர் எக்ஸ் டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷன் வச்சுக்கோம். அப்போ பி ஒய் டைரக்ஷன். ஓகேவா? அப்போ பாருங்களேன், எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குது? செங்குத்தாக இருக்குது. அப்போ நம்ம கொஸ்டினில் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னா அதாவது மின்புலத்திற்கும் காந்தப்புலத்திற்கும் இடையேயான கோணம்னு கேட்பாங்க. இடையேயான கோணம் 90 டிகிரி. இன்னொரு கேஸ் கேட்பாங்க, என்ன அப்படின்னா மின்புலத்துக்கும் காந்தப்புலத்துக்கும் இடையேயான கட்டம் அப்படின்னு கேட்பாங்க. மின்புலத்திற்கும் காந்தப்புலத்திற்கும் இடையேயான கட்டம் எவ்வளோ அப்படின்னா பேஸ் டிஃப்ரென்ஸ், எந்த வித பேஸ் டிஃப்ரென்ஸும் இருக்காது. தீட்டா = 0 டிகிரி. ஓகேங்களா? தீட்டான்னு சொல்கிறத விட பைன்னு சொல்லலாம். அப்போ மின்புலத்திற்கும் காந்தப்புலத்திற்கும் இடையான ஃபேஸ் கட்டம் வந்து 0 டிகிரி, மின்புலத்திற்கும் காந்தப்புலத்திற்கும் இடையான கோணம் வந்து 90 டிகிரி. அப்போ இது ரெண்டும் கிராஸ் ஆனால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மின்காந்த அலைகள் கிடைக்கும். அப்போ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற டைரக்ஷன், அதாவது எக்ஸும் ஒய்யும் கிராஸ் ஆகிற டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் அப்படின்னா எக்ஸுங்கிறது ஐ கேப்பு, ஒய்ங்கிறது ஜே கேப்பு. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐ கிராஸ் ஜேங்கிறது கே கேப். அப்போ என்ன டைரக்ஷன் அப்படின்னா இஜரோ டைரக்ஷன் மின்காந்த அலைகள் பரவுது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா ஈயும் கிராஸ் பி, மின்புலமும் காந்தப்புலமும் கிராஸ் ஆகிற டைரக்ஷனில் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா மின்காந்த அலைகள் கிடைக்கும். ஓகேவா? அப்போ மின்புலம் என்ன பண்ணுது? எக்ஸ் திசையில் அதிர்வடையுது. காந்தப்புலம் என்ன பண்ணால் ஒய் திசையில் அதிர்வடையுது. அப்போ மின்காந்த அலைகள் நமக்கு எந்த திசையில் கிடைக்குது? இஜட் திசையில் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ மின்காந்த அலைகள் கிடச்சிருச்சு. அது என்ன வேகத்தில் போகுது? அடுத்த கேஸ். ஓகேங்களா? அப்போ என்ன வேகத்தில் போகுது அப்படின்னா இதை அடிச்சிடுறேன். மின்காந்த அலைகள் என்ன வேகத்தில் போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா C = 1/√μ0ε0. ஓகேவா? μ0 அப்படிங்கிறதுனா ஊடகத்தின் உட்புகுதிறன், ε0 அப்படின்னா வெற்றிடத்தின் விடுதிறன். சாரி, இது μ0ங்கிறது வெற்றிடத்தின் உட்புகுதிறன். அப்போ வெற்றிடத்தின் உட்புகுதிறன், வெற்றிடத்தின் விடுதிறன், இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன், அதோட ரூட்டு தான் என்ன அப்படின்னா C அப்படின்னு சொல்லலாம். சரி சார், இது நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா வெற்றிடத்தில் இந்த வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க, வேக்கமில் இந்த ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லிட்டீங்க, மீடியமில் என்ன ஸ்பீடில் போகுது? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன் அப்படின்னா V = 1/√μ0μr ε0ε0. சார், இந்த μr அப்படிங்கிறது யாருன்னா நம்ம எந்த ஊடகத்தை நினைக்கிறோமோ அந்த ஊடகத்துடைய உட்புகுதிறன். இந்த ε0 அப்படின்னா யார் சார்னா நம்ம எந்த ஊடகத்தை நினைக்கிறோமோ அந்த ஊடகத்துடைய விடுதிறன். ε0ங்கிறது வெற்றிடம், μ0ங்கிறது வெற்றிடம், வெற்றிடத்தோட உட்புகுதிறன், வெற்றிடத்துடைய விடுதிறன். இப்போ எனக்கு என்ன தெரியும்னா சியும் தெரியும், பியும் தெரியும். நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா ஒளி விலகல் எண் கண்டுபிடிச்சிடலாம். ஒளி விலகல் என்ன ஃபார்முலா? n = c/v. அப்போ நான் இந்த ஃபார்முலா கொண்டாந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ n = c க்கு பதிலாக 1/√μ0ε0 1/√μ0μr ε0ε0. அப்போ இந்த டிவைடர் பையில் இருக்க இந்த μ0 இந்த μ0 ε0 கேன்சல் ஆகிடும். அப்போ μr ε0 நமக்கு என்ன பண்ணிடலாம், மேலே வந்துடும். அப்போ n = √μr × ε0. ரைட்டா? அப்போ இதான் இதனுடைய ஒளி விலகல் எண். யாரோட ஒளி விலகல் எண்ணுன்னா இந்த இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளுடைய ஒளி விலகல் எண். ஓகேவா? இது மின்காந்த அலைகளுடைய ஸ்பீடுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து இதுக்கு ஸ்பீடு இருக்குது.
ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா எனர்ஜி இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஸ்பீடு இருந்தாலும் என்ன இருக்கும், இதுக்கு இயக்க ஆற்றல் இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். அப்போ இட் ஹாஸ் எனர்ஜி. எனர்ஜி இருந்தாலும் இதுக்கு என்ன இருக்கும், மொமெண்டம் இருக்கும், உந்தம் இருக்கும். ஏன்னா எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் ரிலேஷன் இருக்குது. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p²/2m அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? அப்போ கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் ரிலேஷன் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இதுக்கு என்ன இருக்குது, எனர்ஜியும் இருக்குது, மொமெண்டமும் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஒபே பண்ணும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸு, ரிஃப்ளெக்ஷனாகவும் ரிஃப்ராக்ஷனாகவும் குறுக்கலைகளாக இருக்க ஒரே காரணத்தினால இது தலைவிளைவு அடையும், போலரைசேஷன் ஆகும். ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், பாயிண்ட்டுங்களை எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ரிஃப்ளெக்ஷனாகவும் ரிஃப்ராக்ஷனாகவும் ஒளி விலகல் அடையும், ஒளி எதிரொலிப்பு அடையும், தலைவிளைவும் அடையும். ஓகேவா? அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாயிண்ட் எழுதிக்கலாம். அப்போ நமக்கு இன்னொரு கொஷின் வருது, மொமெண்டம் எப்படி வந்து இங்கே கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபார்முலா மூலமாக பார்த்துடலாம். அப்போ சர்ஃபேஸ் இப்படி இருக்குது, மின்காந்த அலைகள் அங்கேருந்து வருது, வந்து படுது, பட்டோன்னே இங்கே அப்சார்ப் ஆகிடுச்சு அப்படின்னா மொமெண்டத்துக்கான ஃபார்முலா என்ன பண்ணணும்னா p= ஆற்றல் பை ஸ்பீட் ஆஃப் லைட். இது எப்போ அப்சார்ப் ஆகிடுச்சு அப்படின்னா, இதே கேஸில் இங்கேருந்து வருது, அப்சார்ப் ஆகுது, திரும்ப போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்போ மொமெண்டம் என்ன அப்படின்னா இங்கே ஒரு E/c, இங்கே ஒரு E/c நமக்கு என்ன பண்ணும், ஆட் ஆகும். ஆட் ஆகும்போது E/c ப்ளஸ் E/c நமக்கு என்ன கிடைக்கும்னா மொமெண்டம் ஈக்குவல் டு 2E/c, மொத்த ஆற்றல் பை c, 2E/c. ஓகேவா? அப்போ இது எல்லாமே என்னது, மின்காந்தலுடைய ப்ராப்பர்ட்டிஸு. இந்த ஈங்கிறது யார் சொன்னா, ஆற்றல். சி அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட்டு அல்லது ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ். பி அப்படிங்கிறது மொமெண்டத்தை குறிக்கும். ஓகேங்களா? இதுதான் மின்காந்த அலைகளுடைய பண்புகள். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த மின்காந்த அலைகள் 7 பண்புகளை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒவ்வொன்றா பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு மின்காந்த அலைகள்னால் நமக்கு என்னென்னு தெரியணும். மின்காந்த அலைகள் என்னென்ன அப்படின்னா ரேடியோ, மைக்ரோ, அகச்சிவப்பு, கண்ணூர் ஒளி, புறஊதா, எக்ஸ் கதிர், காமா கதிர். ஒவ்வொன்றா எழுதிட்டு இப்போ ரேடியோவோட அலைநீளம் ரொம்ப ரொம்ப அதிகம். ரைட்டா? அப்போ அலைநீளம் இருக்கக்கூடிய அதிகமானது யார் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ். ரேடியோவோட அலைநீளம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதிர்வெண்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதிர்வெண்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அலைநீளம், அதிர்வெண் ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்வளவு சார் அப்படின்னா few to 10⁻⁹ இருக்கலாம். 10⁻⁹ ஹெட்ஸு இந்த அளவுக்கு இருக்கலாம். ஓகேவா? few to 10⁻⁹ ஹெட்ஸு இந்த அளவுக்கு இருக்கலாம். சரி சார், இந்த ரேடியோ அலைகள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, ஓகே. இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குதா அப்படின்னா நீங்கள் என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த ரேஞ்சஸில் இது இந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா 500 kHzலேருந்து 1000 MHz வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதோட ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு. அப்போ 500 kHz to 1000 MHzங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படின்னா இப்போது 1710 kHzலேருந்து ஒரு ரேஞ்சு, அது டிவி வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஃப்எம்மில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. UHF அப்படின்னு சொல்லக்கூடியது செல்ஃபோன்ஸில் யூஸ் ஆகுது, செல்லுலார் ஃபோன்ஸில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. UHFனா அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட். ஓகேங்களா? ரொம்ப அதிகமான ஃப்ரீக்வன்சி கொண்டது. அந்த ரொம்ப அதிகமான ஃப்ரீக்வன்சி கொண்டது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா செல்லுலார் ஃபோன்ஸில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? இது எல்லாமே ரேடியோஸுடைய அப்ளிகேஷன் தான். வேறு என்ன சார் இதோட யூசஸ் அப்படின்னா இது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. இது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஒயரில் பாஸ் ஆகக்கூடிய சார்ஜ் ஆக்சலரேட் ஆணுச்சு அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன சொல்லலாம்னா ஒயரில் முடுக்கமடையும் துகளால் ஆக்சலரேட்டட் சார்ஜ் நல்லா உருவாகக்கூடியது யார் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ்.
சரி சார், இது வேறு ஏதாவதுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னா நம்ம வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ அந்த ஒயரில் ஆக்சிலேட்டட் சார்ஜ்னு சொன்னோம் இல்லையா, இதை தான் என்ன பண்ணான்னா ஹெட்ஸு கண்டுபிடிச்சார். ஹெட்ஸு அப்போ உருவாக்குனது எந்த அலைகள் அப்படின்னா ரேடியோ அலைகளை. அப்போ ரேடியோஸை டிடெக்ட் பண்ணது யார் அப்படின்னா ஹெட்ஸு. ஓகேவா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்குறோம் மைக்ரோவேவ். ரைட்டா, அப்போ மைக்ரோவோட ஃப்ரீக்குவென்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10⁻9 ஹெட்ஸ்லேருந்து 10⁻11 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதோடைய ஃப்ரீக்குவென்சி ரேஞ்சு, அதிர்வெண் ரேஞ்சு வந்து 10⁻9 to 10⁻11 ஹெட்ஸ் இருக்கலாம். இதோடைய அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்னா, இது வந்து ஏர்க்ராஃப்டில் யூஸ் ஆகும். ஏர்க்ராஃப்ட்னா ஏரோப்ளேன் சிக்னல் கொடுக்குறது, ரேடார் சிஸ்டம்மு, இதெல்லாம் யூஸ் ஆகக்கூடியது யார் அப்படின்னா இந்த மைக்ரோவேவ். வேறு என்ன சார் இதோட யூஸ் அப்படின்னா, மைக்ரோவேவ் சமையற்கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோவேவ் ஹீட்டர் அதில் யூஸ் ஆகுது. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, மைக்ரோவேவ் ஹீட்டரில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபுட்டு அந்த உள்ளே வந்து அரிசி இதெல்லாம் வைப்போம். அப்போ அதில் என்ன இருக்குன்னா கொஞ்சோண்டு வாட்டர் இருக்கும். இந்த மைக்ரோவேவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அது ஒரு ஃப்ரீக்குவென்சியில் ஆசிலேட் ஆகும். நாம் வைக்கக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்கும் என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு ஃப்ரீக்குவென்சியில் ஆசிலேட் ஆகும். அப்போ மைக்ரோவேவ்ஸோட ஃப்ரீக்குவென்சி, வாட்டர் மாலிகுல்ஸோட ஃப்ரீக்குவென்சி ரெண்டும் என்ன பண்ணணும்னா கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் உருவாகுது. ரெசனன்ஸ் அப்படின்னா என்னென்னா ரெண்டும் ஒரே ஃப்ரீக்குவென்சியில் ஆசிலேட் ஆகுது. அப்போ ரெண்டும் ஒரே ஃப்ரீக்குவென்சியில் ஆசிலேட் ஆகும்போது நமக்கு ரெசனன்ஸ் உருவாகுது. ரெசனன்ஸ் உருவாகும்போது ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அந்த ஹீட்டை பயன்படுத்தி அங்கே உள்ள உணவு என்ன பண்ணுதுன்னா சமைக்கப்படுது. ஓகேங்களா, இந்த வகையில் தான் மைக்ரோவேவ் சமையற்கலன், மைக்ரோ அலை சமையற்கலன்கிறது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ரீசோனன்ட் ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறது தான் காரணம். ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீசஸ், எனர்ஜி இன்க்ரீசஸ், எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஓகேவா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ இது எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா வேக்கம் டியூப்ஸ், வெற்றிட குழாய்கள். எந்தெந்த வெற்றிட குழாய்கள் அப்படின்னா கிளிஸ்ட்ரான், மேக்னட்டான், கன் டயோடு, இதுலேருந்துலாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது அகச்சிவப்பு. இதனுடைய ஃப்ரீக்குவென்சி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 10⁻11 to 10⁻14 ஹிட்ஸ். ஓகேவா, எங்கேருந்து சார் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா மிகுந்த வெப்பமான பொருட்களிலிருந்து இது என்னன்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, மிகுந்த வெப்பமான பொருள் அப்படிங்கிறப்ப சாதாரணமாக வெப்பமான பொருள்கள்லேருந்துலாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். எங்கெல்லாம் வெப்பமான பொருள் இருக்குதோ, ஹீட் பாடிஸ் இருக்குதோ, அங்கெல்லாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா அகச்சிவப்புங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். சரி, ஓகே, இதனோட யூசஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு யூசஸ், இதனோட யூசஸ் அப்படின்னா ரிமோட், டிவி ரிமோட்டில் லைட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னா இன்ஃப்ராரெட் வேவ்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது வேறு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இது இருக்கிற இடம் எல்லாமே ஹீட்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த இன்ஃப்ராரெட் இருக்கிற இடம் எல்லாமே ஹீட்டாக இருக்கும். இந்த இன்ஃப்ராரெட்டை என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் அப்சார்ப் பண்ணும். வாட்டர் அப்சார்ப் பண்ணும் இன்ஃப்ராரெட். அப்போ இன்ஃப்ராரெட் வரும்பொழுது வாட்டர் அப்சார்ப் பண்ணுறதுனால அந்த இடமே என்ன ஆகும், நமக்கு ஹீட்டாக இருக்கும். அப்போ இது இருக்கிற இடம் ஹீட்டாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா புவியோட வெப்பநிலையை, எர்த்தோட டெம்பரேச்சரை வார்மாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. வார்மானா ஓரளவுக்கு புவி வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் இது யூஸ் ஆகுது. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன சார் அப்படின்னா இப்போ சன்லேருந்து வச்சுக்கோம், சன்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் வருது. அப்போ சன்லேருந்து இன்ஃப்ராரெட் வரும்பொழுது இது பூமியில் படுது. பூமியில் பட்டு திரும்ப போகும்பொழுது பசுமை வீடு வாய்க்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா CO2, நைட்ரஜனு, கார்பன் மோனாக்சைடு, இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ராரெட்டை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃப்ராரெட்டை அப்சார்ப் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா பூமி ஹீட்டாகவே மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா, இல்லைனா பூமி என்ன பண்ணிடும், கூலிங்காக போயிடும். அப்புறம் ஃபுல்லாக பனிமலைகளாக இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பூமியோட வெப்பநிலையை சரிசமமாக வச்சுக்கிறதுக்கு, சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு பசுமை வீடு விளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஃபெக்ட்டுக்கு காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னா இந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். ஓகேங்களா, இதுதான் இதனுடைய அப்ளிகேஷன். அப்புறம் இதோட வேலை அப்படின்னா புகைக்குள்ளெல்லாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா போகும். புகையிலலாம் இதை என்ன பண்ண முடியாதுன்னா கட்டுப்படுத்த முடியாது. புகைக்குள்ளேயும் இது என்ன பண்ணும் அப்படின்னா த்ரூ ஃபாக் வழியாகலாம் என்ன பண்ணும், மூவ் ஆகும். அதனால தான் இதை என்ன பண்ணணும்னா சிக்னல்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த ரெட் கலரில் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இன்னும் சொல்லப்போனால் எல்இடியில் யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த இன்ஃப்ராரெட். ஓகேங்களா, அப்போ இது ப்ரொடியூஸ் ஆகிற இடம் சொல்லிட்டேன் எங்கே அப்படின்னா வெப்பமான பொருட்கள் இருந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கண்ணூர் ஒளி. இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா
10^14 ஹெட்ஸ் இல்லைனா 4 × 10^14 to 8 × 10^14 ஹெட்ஸ் வரைக்கும். இது எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா அட்டாமிக் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரான் டிரான்சிஷன். எலக்ட்ரான் வந்து அதிக ஆற்றல் உள்ள வட்டப்பாதையிலிருந்து குறைந்த ஆற்றல் உள்ள வட்டப்பாதைக்கு தாவும் பொழுது ஆற்றலை வெளிப்படுத்தணும். அந்த ஆற்றல் வந்து ஹச்னியூ ஃபோட்டான் அளவுக்கு ஆற்றலை வெளிப்படுத்தும். அந்த ஃபோட்டான் தான் யார் அப்படின்னா ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய லைட். ஓகேவா? அப்போ எலக்ட்ரான் உயர்வட்ட ஆற்றல் மட்ட பாதையிலிருந்து குறைந்த ஆற்றல் மட்ட பாதைக்கு தாவும் பொழுது ஹச்னியூ அப்படிங்கிற ஃபோட்டானை வெளியிடுது. அந்த ஃபோட்டான் தான் லைட்டு. ஓகேவா? இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டலோட ஸ்ட்ரக்சர் அறிகிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்ப்பதற்கு, விஷன் பார்ப்பதற்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் தாவல் எங்கேருந்து தாவுது அப்படின்னா அதிக ஆற்றல் மட்டத்திலிருந்து குறைந்த ஆற்றல் மட்டத்துக்கு தாவும் பொழுது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுறது யார் அப்படின்னா கண்ணுறு ஒளி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புற ஊதா. இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு பார்த்தோம்னா 8 × 10^14 ஹெட்ஸ் டு 10^17 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். புற ஊதா எங்கேருந்து வெளிப்படுது அப்படின்னா மிகுந்த வெப்பமான 5000 விட மிகுந்த வெப்பமான பொருட்கள் இருந்து வெளிப்படலாம். எக்ஸாம்பிளுக்கு யூவியை வெளிப்படுத்துறது யார் அப்படின்னா சூரியன், கார்பன் விளக்குன்னு சொல்லுவான், கார்பன் ஆவி விளக்கு இதெல்லாம். சரி, யூவியை பற்றி சொல்லணும்னா யூவியை சூரியன் அதாவது எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய ஓசோன் என்ன பண்ணோம்னா தடுத்துரும். புற ஊதாவை ஓசோன் என்ன பண்ணிடும்? தடுத்துரும். சரி சார், வேறு ஏதாவது தடுக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னா வெல்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ சாதாரண கிளாஸு இந்த யூவியை அப்சர்வ் பண்ணும். அதனால தான் வெல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸை வச்சு அந்த வெல்டர் அந்த அவங்க வச்சுருக்காங்க இல்லையா ரேடியேஷனை, அது வந்து யூவி ரேடியேஷன். ஏன்னா அது மிகுந்த வெப்பம். அப்போ அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த மிகுந்த வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க. அப்போ அந்த கிளாஸஸ் என்ன பண்ணோம்னா யூவி என்ன பண்ணிடும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிடும். ஓகேவா? இது அதுக்கப்புறம் நமக்கு மெயினாக என்ன கேட்பாங்க அப்படின்னா லாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய லேசர் சர்ஜரியில் யூஸ் ஆகுறது யார் அப்படின்னா புற ஊதா. இது மட்டும் இல்லாமல் சில கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்லையும் இது என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க, புற ஊதாவை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுதான் புற ஊதாவை பற்றி சொல்லணும்னா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் கதிர். எக்ஸ் கதிரோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10^17 to 10^19 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ரே எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸில் யூஸ் ஆகுது. இன்னமும் சொல்லப்போனால் படிகங்கள்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டல்ஸ், அந்த கிறிஸ்டலோட இன்டர்அட்டாமிக் டிஸ்டன்ஸ், கிறிஸ்டலுடைய அணுவிடை தொலைவு, ஓகேங்களா, அணுவிடை தொலைவு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த எக்ஸ்ரேயுடைய வேவ் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த அணுவிடை தொலைவில் அதாவது ஆட்டம்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், கிறிஸ்டலில் ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸில் இங்கேருந்து எக்ஸ்ரே வந்து படும் பொழுது இங்கே விளிம்பு விளைவு அடையும் அப்படிங்கிறத டி பிராக் கண்டுபிடிச்சார். விளிம்பு விளைவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா விலகுறது, லைட் வந்து நேர்கோட்டு பாதையில் போகாமல் விலகுறது. சரி, ஓகே, அதை இது இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யார் யூஸ் ஆகுதுன்னா எக்ஸ்ரே யூஸ் ஆகுது. மற்ற இதிலலாம் இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அதிக அணுநிறை கொண்ட ஒரு தனிமத்தை எடுத்துக்கிறாங்க, ஹை அட்டாமிக் வெயிட் கொண்ட ஒரு தனிமத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ ஹை அட்டாமிக் கொண்ட தனிமத்தை எடுத்துக்கிட்டு ஒரு எலக்ட்ரானாக வேகமாக மோத விட்றாங்க. அப்போ எலக்ட்ரானோட இயக்காற்றல் ஃபுல்லாக எங்கே போகும் அப்படின்னா இங்கே ஹை அட்டாமிக் வெயிட்டில் உள்ள எலக்ட்ரான் சுற்றி வருது இல்லையா, அந்த எலக்ட்ரானுக்கு போயிடும். அப்போ அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா பாதை மாற்றம் அப்படின்னா என்ன, அது ஒரு வட்டப்பாதையில் பேசாமல் சுற்றி வந்து விட்ருக்கும். அது இது போய் மோதணுன்னு என்ன பண்ணும், இன்னொரு பாதைக்கு மாறிடும். அப்போ இன்னொரு பாதைக்கு மாறும் பொழுது வெளிப்படக்கூடியது தான் அதிக ஆற்றல் கொண்ட எக்ஸ்ரேஸ். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு காமா கதிர். இது வந்து எதனால் அப்படின்னா அதிக ஆற்றல் கொண்ட எலக்ட்ரான் மோதல், அதிக ஆற்றல் கொண்ட எலக்ட்ரான் மோதல்னால ஏற்படுது. அடுத்து காமா கதிர் 10^18 ஸ்டார்ட் ஆகிருக்கும். காமா கதிர் எப்போ சார் இது பண்ணுவோம் அப்படின்னா நியூக்ளியர் ரேடியேஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரேடியேட் பண்ணக்கூடிய ஒரு தனிமம் இருக்கும். இப்போ யுரேனியம்னு வச்சுக்கோம். உங்களுக்கு புக்கில் பார்த்தோம்னா போரானை வச்சு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் போரானை வச்சு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. போரான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பீட்டா சிதைவு அடைந்து எங்கே வரும் அப்படின்னா மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போ பீட்டா சிதைவு அடைந்த எல்லா துகளுமே என்ன பண்ணோம்னா மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கும்.
மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்னா என்ன சார் அப்படின்னா இன்னும் நிலையை அடையலை, நிலைத்தன்மை அடையலை, இன்னும் ரேடியேஷனை வந்து அது கட்டுப்படுத்தலை, நிலைத்தன்மை அடையலை. அப்போ அது நிலைத்தன்மை அடையணும் அப்படின்னா காமா கதிரை வெளியிட்டுட்டு நிலைத்தன்மைக்கு வரும், அதாவது கிரவுண்டுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ அதிக ஆற்றல் கொண்டது பீட்டா சிதைவு அடைந்து மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வருது. மெட்டாஸ்டேபிள்லேருந்து கிரவுண்டுக்கு வரும் பொழுது காமா கதிரை வெளியிட்டுட்டு வருது. ஓகேங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ காமா கதிர் எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? இதோடைய அப்ளிகேஷன் என்னன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட். இதுவும் அடுத்த என்னது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் ஆகக்கூடிய ஒன்று தான் காமா கதிரும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பீட்டா சிதைவின் பொழுது வெளிப்படுவதுன்னு போடலாம். பீட்டா சிதைவிற்கு பிறகு வெளிப்படுவது தான் யார் அப்படின்னா காமா கதிர். ஓகேங்களா? இதுதான் மின்காந்த அலைகள். அதை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன், ஷார்ட்டாகவும் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா எழுதிக்குங்க. அப்புறம் நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.